ஹல்லேலூயா. பரிசுத்தமும் மகிமையும் மகத்துவமும் உள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நம்முடைய திருச்சபை மேலே கட்டப்பட்டு 14 ஆண்டுகள் முடிந்து 15வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் அந்த பிரதிஷ்டை ஆராதனை நாளை நினைவுகூரும் விதமாக இந்த ஆராதனையை நாம் சிறப்பு ஞாயிறாக அனுசரித்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாளை கண்டவர்கள், அந்த நாளை பார்த்திராதவர்களும் நீங்கள் எல்லாருமாக ஒருமனப்பட்டு கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் அப்பா உங்க அன்பை உணர்ந்து எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்பா எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் ஒரு மனதோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பெத்தேல் என்ற இடத்திலே கர்த்தர் யாக்கோபை சந்தித்து அவனை மாற்றினார், அவனுடைய பெயரை மாற்றினார், அவனோடு உடன்படிக்கை செய்தார். அந்த இடம் தேவனுடைய ஆலயம் அமையும் இடமாக முன்குறிக்கப்பட்டது. வாருங்கள், நம்ம எல்லாரும் எழுந்து பெத்தேலுக்கு செல்லுவோம். தேவன் நம்மை சந்தித்த இடம், அந்த இடத்திலே கர்த்தருக்கு நன்றி பாடல் பாடி இதுவரை நம்மை நடத்தின அற்புத நடத்துதலுக்கு எல்லாவற்றுக்காக உணர்ந்து நன்றி செலுத்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் கடந்த காலத்துக்கு செல்ல முடியாதுதான், ஆனால் தேவனுடைய உதவியோடு அவரையும் நாம் அழைத்து கொண்டு நம்முடைய கடந்த காலத்தை விசிட் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களுக்காக நன்றி செலுத்துவோம். Remembering our past and be thankfulness to be the present and be hopeful for the future. இந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. வாங்க தேவ பிள்ளைகளே, எழுந்து பெத்தேலுக்கு செல்லுவோம். எழுந்து பெத்தேல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. எழுந்து பெத்தேல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேல் செல்லுவோம், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்களின் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்களின் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி. எழுந்து பெத்தேல் செல்லுவோம்,
அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். எல்லாருமா? ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் 1965 இருந்து நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா, அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றீர். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகோ என்று வாக்குரைத்தீரே. கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் நம்பிக்கையோடு பாடுவோம் எல்லாரும். கைவிடவே மாட்டேன் பெத்தே, பெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர்.
தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுகிற இடம், இந்த இடத்துக்குள் வருகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிற இடம், ஒரு மறுரூபத்துக்கு உண்டாகிற இடம். ஓ ஹல்லேலூயா. ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளும் பெத்தேலின் அனுபவத்துக்குள் வர ஜெபிக்கிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சமூகத்தில் ஏல் பெத்தேல் என்ற அனுபவத்தை, ஏல் பெத்தேல் என்ற அனுபவத்தை நாம் எல்லாரும் உணர்ந்து நம்மை நடத்தின அற்புத தேவன் அந்த இடத்துக்கு போகவும் ஒரு மறுரூபத்தை வாஞ்சிக்கவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றவும் நம்மை அர்ப்பணித்து தியானித்து பாடினோம். நாம் இப்பொழுது ஒரு நன்றி பாடலை பாடப்போகிறோம். அடுத்தவர்களின் பார்வையில் அற்பமாயிருந்த நம்மை அவருடைய பார்வையில் அற்புதமானவர்களாய் மாற்றினார். தள்ளப்பட்டவர்களாய் இருந்த நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தினார். இவனா என்று நினைத்தவர்கள் மத்தியில் இவன்தான் என்று சொல்லும் கர்த்தர் கிருபை தந்தார். சபையாக சேர்ந்து, ஊழிய குழுவினர்களாக சேர்ந்து, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சகோதர சகோதரிகளா எல்லாரும் சேர்ந்து நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செலுத்திடுவான். தேவா நின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செலுத்திடுவான். தேவன் நின் செயலிதுவே நமக்காய். நன்றி. Give thanks, give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us.
what the Lord has done for us. Give thanks. உமக்கு நன்றி ஆண்டவரே. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அற்ப பிரயோஜனமான ஊழியர்கள் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய எங்களை பலப்படுத்தினீரப்பா. ஒருவேளை உம்முடைய எதிர்பார்ப்புகள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்குமானால், சரியாக நிறைவேறாமல் இருக்குமானால், அவைகளை வருகிற நாட்களிலே செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தேவ பிள்ளைகள் விசுவாசிகளோடு சேர்ந்து இந்த ஆலய பிரதிஷ்டை நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. எங்களுக்கு கிருபையா நீங்க கொடுத்திருக்கிற இனிவரும் காலங்கள்ல உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் அர்ப்பணிச்சு பாடுவோமா? நீங்க வீட்டுல அமர்ந்திருந்தா எல்லாருமா எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பிரதிஷ்டை, let us dedicate, rededicate பண்ணுவோம். ஒரு பிரதிஷ்டை பண்ணுவோம். ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணோம், கட்டடத்தை. இன்னைக்கு அந்த கட்டடத்துல வந்து இருக்கிற நம்மள கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிச்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு எல்லாரும் எங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அறிக்கேட்டு பாடுகிறோம்ப்பா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து நடத்தும் உடைய கிருபையுள்ள கரம், பலத்த கரம் இதுவரை எங்களை நடத்தினது. எங்களுக்கு எதிர்நோக்கியுள்ள காலங்களிலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்த உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். உம்முடைய அன்பையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் ஆலயத்திற்கு தூரமாய் இருந்தாலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய தெய்வீக வழிநடத்துதலையும் சித்தத்தையும் எங்கள் இருதயத்தில் மிக நெருக்கமாக மிக நிறைவாக உணரச் செய்யும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் இந்த ஆலய பிரதிஷ்டை நினைவு கூர்ந்த இந்த நாளில் கர்த்தருடைய உண்மையையும் அவர் மகத்துவத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கிற இந்த நாளில் குடும்பமா ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கிறோம். நாங்கள் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவின் நான் பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எங்கள் இயேசு நல்லவர்,
எங்கள் இயேசு வல்லவர், எங்கள் இயேசு பெரியவர், எங்கள் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு பாடுவோம். நம் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நாம் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் எந்தன் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் எந்தன் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் அன்பை மறப்பேனோ. நேசம் எனது இன்பம், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நாகப்பட்டினம் ஜேஜி சபையின் விரிவாக்க பணியின் 14ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் உங்களை அன்போடு சபை மக்கள், நண்பர்கள், இதை கேட்கிற யாவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் விசுவாச மக்களுடைய சார்பிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களிகூறுவோம் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஆலயம் கர்த்தருக்குள் வளர, கர்த்தருக்காக வாழ, கர்த்தருடைய வருகையிலே நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நம்ம இந்த சபையில் வைத்திருக்கிறார். இந்த சபையினுடைய விரிவாக்கப்பட்ட ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள், நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிற நம்முடைய முற்பிதாக்கள் நம்மை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபித்த சில வாழ்த்து செய்திகளை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். ஒவ்வொருவராக நம்மை வாழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்து செய்தி நமக்கு வரும் பொழுது நமக்குள் இருக்கிற தரிசனம் களிப்பாய் துள்ளும்படியாக, நம்ம மேல ஒரு சிறப்பான அபிஷேகம், ஒரு ஜெப வல்லமை நம்மை தொடர்ந்து நிரப்பும்படியாக அவருடைய வாழ்த்து செய்தி அமையவிட்டும். கவனமாய்
நீங்கள் கவனித்து அவர்களோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாகப்பட்டினம் ஊழியத்தை குறித்து சில வார்த்தைகளை பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பதாக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. பல போதகர்கள் அதில் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். டேவிட் பாண்டியன் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த ஊழியத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை பார்க்கிறேன். அவர்கள் வந்து பொறுப்படுத்து சிறிய அளவில் இருந்த சபை கீழே விரிவாக்கம் செய்து, பின்பு மாடியில் அந்த விரிவாக்கம் செய்து இவர்களெல்லாம் டெடிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு சபை வளர்ந்து பெருகியிருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தம்பி சாலமனுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்த ஜெபிக்கிறேன். சபை தொடர்ந்து வளரணும், ஆவிக்குரிய நிலைமையில் வளரணும். சபைக்கு வருகிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். எல்லாரும் ஊழிய வாஞ்சியோடு இருந்து போதகரோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவர் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வாராக. சபை ஆரம்ப நாட்களிலே ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே சபையினுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகி அநேக ஊழியங்களுக்கு அவர்கள் உதவி செய்யக்கூடிய அளவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பல மிஷினரிகளை அவர்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அவருடைய ஊழியத்தை பாராட்டுகிறேன். தொடர்ந்து நாகப்பட்டினம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதாரத்திலும் எண்ணிக்கையிலும் மிஷினரி தரிசனத்திலும் சுவிசேஷ பிரபலியத்திலும் கிளை ஊழியங்கள் ஆரம்பிப்பதிலும் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை எல்லாரையும் பாராட்டுகிறேன். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லி முடியாத ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவருக்கு நாம் என்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம் உள்ளம் அவருக்கு நன்றியினால் நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வது நம்முடைய கவனம், நம்முடைய சிலாக்கியம், நமது பொறுப்பு. ஆண்டவர் குறிப்பிட்ட சில நன்மைகளை நமக்கு செய்து அவைகளை எண்ணி விசேஷமாக ஸ்தோத்திரங்களை செலுத்த வாய்ப்பு தருகிறார். நாகப்பட்டினம் ஏஜி சபைக்கு கர்த்தர் அதுபோன்று பல வாய்ப்புகளை தந்துள்ளார். கர்த்தருக்கு மகிமை. குறிப்பாக இந்த நாளிலே ஆலய கட்டிடம் விரிவாக்கம் செய்யப்பட்டு மேலே உள்ள ஆலய பகுதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு 14 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். நம்மையே ஆலயமாக்கினவர் நாம் கூடி வந்து ஆராதிக்கும் இடத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த பகுதியில் வெளிப்பட்ட தேவ கிருபை, நடந்த அற்புதங்கள், தேவன் சந்தித்த ஆச்சரியமான ஆத்துமாக்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 14 ஆண்டுகளை பூர்த்தி செய்து புதிய ஒரு ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் முழு சபைக்கும் அருமை ஊழியர் குடும்பத்திற்கும் ஆண்டவர் புதிய கிருபையையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தருவாராக. இதுவரை அனுபவித்திராத தேவனின் பிரசன்னம் அங்கு நிறைவாய் காணப்படுவதாக. அங்கு ஒருவரோ அனைவரோ கூடி ஆராதிக்க வரும்போது கர்த்தருடைய மகிமையான உணரும் நிலையில் வெளிப்படும் வல்லமை காணப்படுவதாக. ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாராக. இதற்கு முன்பு இல்லாத நிலையில் ஏராள ஆத்துமாக்கள் வாழ்க்கையிலே உருமாற்றம் அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவராக இயேசுவின் ராஜ்யம் வலுவாய் கட்டப்படுவதற்கு அங்கு கூடி வருகிற மந்தையை தேவன் கிருபை வரங்களால் நிறைத்து மேன்மைப்பட நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் பல ஆராதனைகள் ஆரம்பிக்க உதவி செய்வாராக. பல ஊழியங்களை துவங்க கிருபை தருவாராக.
பல மிஷனரிகளை அனுப்பவும் தாங்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. ரெவரண்ட் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கும் அன்பு தம்பி சாலமன் குடும்பத்தினருக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் ஞானத்தையும் பலனையும் தந்து நடத்துவாராக. ஊழிய பொறுப்புகளில் இருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து போதகரோடு இசைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஒருமித்து கட்ட ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இம்மட்டும் சபையை நடத்தி வந்திருக்கிறீர். இனியும் நீர் நடத்த வல்லவராயிருக்கிறீர். தம்முடைய பிள்ளைகளை 14 ஆண்டுகள் இந்த இடத்தில் நன்றியோடும் விடுதலையோடும் உம்மை துதித்து ஆராதிக்க உதவி செய்த தேவன் இன்னும் மகிமையாய் அவர்கள் நடுவிலே கிரியை செய்ய கெஞ்சுகிறோம். வசதியான இடங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபித்து செயல்படுத்தி அனுபவமாக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை அந்த பட்டணம் முழுவதிலும் சுற்றுப்புறங்களிலும் பிரத்யட்சமாவதற்கு இந்த மந்தையையும் இந்த இடத்தையும் ஆண்டவரின் வல்லமையாய் பயன்படுத்த கெஞ்சுகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதித்து நடத்தும், ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி சார்பாக நாகப்பட்டினம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கும் அசோசியேட் பாஸ்டர் சாலமன் அவர்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருச்சபை 1965 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளிலே ஒரு பழைய திருச்சபைகள் இதுவும் உண்டு. ஆண்டவர் இந்த திருச்சபைகளிலே பணி செய்த நிறைய தேவ மனிதர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 1986 ஆண்டிலிருந்து ரெவரண்ட் டேவிட் பாண்டியன் அவர்கள் இந்த திருச்சபையின் போதகராக அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். நீண்ட காலமாக இந்த திருச்சபையிலே ஊழியம் செய்த தேவ மனிதர் இவர். நாகப்பட்டினம் அப்பொழுது தஞ்சாவூர் மண்டலத்தோடு இருந்தது. ரெவரண்ட் ஜெயச்சந்திரன் அவர் மண்டல தலைமை போதராக இருந்தார். பின்பு காலத்தின் அவசியத்தினால் பல மண்டலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது மண்டலம் பிரிக்கப்பட்ட நாளிலிருந்து ரெவரண்ட் டேவிட் பாண்டியன் அவர்கள் இந்த மண்டலத்தின் பிரஸ்பெக்டராக அவர்கள் நேர்மையாக சிறப்பாக அவர்கள் பணியாற்றி வருகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மண்டலம் வளர்ந்தபடினால் சீர்காழி மண்டலமாக சீர்காழி, திருவாரூர் போன்ற மண்டலங்கள் இந்த மண்டலத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்யப்பட்டது, அது உருவாக்கப்பட்டது. 2006 ஆண்டு மேலே இருக்கிற திருச்சபை கட்டப்பட்டு 19ஆம் தேதி ஜூலை மாதம் 19ஆம் தேதி விரிவாக்கம் அது செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளை கடந்து 15வது ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க இந்த கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் டேவிட் பாண்டியன் நம்முடைய மூத்த போதகர்களில் ஒருவர். எளிமையான மனிதர், அன்பாக பழகக்கூடியவர், அதிர்ந்து பேசாதவர், கர்த்தருடைய கிருபையை அதிகமாக சார்ந்திருக்கிற ஒரு மனிதர். அவர் கூட்டத்தில் எங்க இருந்தாலும் தனியாக தெரிவார். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வருகிற பழைய ஆட்களில் அவரும் ஒருவர். அவருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கூட நெருங்கி பழக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. சாலமோனை கர்த்தர் அவர் அதிகமாக அவருடைய மகன் அவரை பயன்படுத்தி வருகிறார். நம்முடைய யூத் டிபார்ட்மெண்ட்ல பல ஆண்டுகள் அவர் பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியராக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுகிறதுக்காக அவருக்கும் நாங்கள் நன்றி பிரதேசத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபை இதுவரை செய்யாத ஆசீர்வாதங்களை, பார்க்காத ஆசீர்வாதங்களை, செய்யாத ஊழியங்களை கர்த்தர் இது வரக்கூடிய ஆண்டிலே கட்டளையிடுவாராக. ஒரே வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் சொல்லபடி அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லப்பட்டது. பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று சொல்லி அர்த்தமாம். ஆண்டவர் இந்த நாகப்பட்டினம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையை பெத்தேலாக கர்த்தர் மாற்றி தருவாராக. அது ஆவிக்குரிய பிரகாரமான வறட்சியான ஒரு மாவட்டம். அங்க சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களுக்கு இந்த திருச்சபையை கர்த்தர் ஒரு பெத்தேலாக பயன்படுத்திட்டோம். அங்க பெத்தேலிலே கர்த்தருடைய தரிசனத்தை யாக்கோபு பார்த்தான். அங்க எல்லைகள் விரிவாகுதல் என்கிற ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தெய்வீக பாதுகாப்பு வாக்களிக்கப்பட்டது. They saw the vision and God had given the promise to expand their territory and divine protection was given to Jacob. இதே 3 ஆசீர்வாதங்களை இந்த பெத்தேலுக்குள், இந்த நாகப்பட்டினம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைக்குள் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்கும் கர்த்தர் என்ன செய்வாராக, கட்டளை இடுவாராக என்று நான் வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையின் பொருளாதாரங்கள் பல மடங்கு உயரட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், அனுப்பப்படாத இடங்களுக்கு மிஷனரிகள் அனுப்பப்படட்டும், கிளை சபைகள் நிறைய ஆரம்பிக்கப்பட உதவி செய்யட்டும். நாகப்பட்டினம் மண்டலம் ஒரு தேவையுள்ள மண்டலம், நிறைய ஊழிய வாய்ப்புகள் உள்ள ஒரு மண்டலம். ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே நிறைய இளம் ஊழியர்களை இந்த மண்டலத்திற்குள் அனுப்பி அந்த மண்டலத்தை ஸ்திரப்படுத்தவும், அங்க இருக்கிற திருச்சபைகளை நிறைய திருச்சபைகளை ஸ்தாபிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்கு இந்த சபையை
ஒரு அடிப்படையாக ஆண்டவர் பயன்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் டேவிட் பாண்டியனுக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுசையும் நல்ல கிருபைகளையும் கர்த்தர் என்ன செய்வாராக, அவர் கட்டளையிடுவாராக. அவர்கள் தரிசனம், என்னென்ன தரிசனம் இருந்து இதுவரை நடக்கவில்லையோ அவர்கள் எல்லாவற்றையும் நடப்பதற்கு அல்லது வரக்கூடிய ஆண்டுகளிலே பார்ப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வாராக, ஆண்டவர் கிருபை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட, அசம்பிளிஸ் ஆஃப் காட் தமிழ் பிரதேசத்தின் நிர்வாக குழுவின் சார்பாகவும் எல்லா ஊழியர்கள் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவாராக. ஆண்டவர் உங்களுடைய திருச்சபையை அநேக பகுதிகளில் மாதிரியான திருச்சபையாய், ஜெபிக்கிற திருச்சபையாய், மிஷனரி சிந்தை உள்ள திருச்சபையாய், கொடுக்கிற திருச்சபையாய், வீடுகள் தோறும் சுவிசேஷங்களை அறிவிக்கிற ஒரு திருச்சபையாய், ஐக்கியமுள்ள திருச்சபையாய், விசுவாசிகள் எழும்பி ஊழியம் செய்கிற ஒரு திருச்சபையாய் மாதிரியாக வைப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே ஒரு விசேஷித்த கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்கிறதான ஒரு வாழ்த்து வசனத்தை நாம் உபாகமத்திலே பார்க்கிறோம். நாம் அனைவரும் இந்த வசனத்தை எப்பொழுதும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீராக என்று சொல்லி வாழ்த்துவது உண்டு. இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த சபையை ஆசீர்வதித்து அநேக மடங்கு ஆத்துமாக்கள் பெருகும்படியாக அவர்களுக்காக வாழ்த்துகிறேன், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சபை தேடி அநேக ஜனங்கள் ஓடி வரும்படி, ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்திலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி, அவர் ஒருவர் தான் பரிகாரி என்று அறிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வந்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஜனங்களை சேவிக்கும்படி, இரட்சிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த கடைசி கால எழுப்புதலிலே இந்த சபைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல பங்கை கொடுத்து அவர்கள் மூலமாகவும் அவருடைய குடும்பத்தினர்கள் மூலமாகவும் நாகப்பட்டினம் பகுதியிலே மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல, தண்டின் மேல் இருக்கிறதான ஒரு விளக்கை போல ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தையிலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, எங்கள் பிதாவே, ஏஜி சர்ச் நாகப்பட்டினத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையும் சபை மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற சீனியர் பாஸ்டர் டேவிட் பாண்டியன், ஆண்டவரே உதவி செய்து வருகிற பாஸ்டர் சாலமன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை வல்லமையாக அந்த பகுதியில் தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம், சுகம், பலன், வல்லமை, தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கட்டளையிடுவதற்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எல்லா விரோதமான தீய சக்திகளிலிருந்தும் மனுஷ சக்திகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு பாதுகாவலை கொடுத்து ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இன்னும் ஆண்டவரே விஸ்தாரமான இடங்களை வாங்கி ஆண்டவரே சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் பாஸ்டர் குடும்பத்தையும் ஆண்டவரே சபை மக்களையும் அந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஊரிலே ஆண்டவரே பிரபலமான ஒரு சர்ச்சாக இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாகப்பட்டினம் சபை விசுவாசிகளுக்கும் சபையாருக்கும் ஊழியம் செய்கிற போதகர்கள் குடும்பத்தாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக நாகப்பட்டினத்திலே நம்முடைய ஏஜி ஊழியம் நடைபெற்று கொண்டிருப்பதை குறித்து கேள்விப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை மாடியிலே புதிதாக கட்டி இந்த நாளோடு 14 ஆண்டுகள் முடிவடைந்து அடுத்த ஒரு 15ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அம்பத்தூர் மண்டலத்தின் சார்பாகவும், கொளத்தூர் ஏஜி சபையின் சார்பாகவும், எங்களுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை சபையாருக்கும் போதகர்களுக்கும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை ஏற்படுத்தினதுக்கான மிக முக்கியமான காரணத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சபை ஏற்படுத்தப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த சபைக்கு தேவன் சில வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த சபை செயலாற்ற வேண்டிய சில முக்கிய கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும். சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் 3 மிக முக்கியமான நோக்கம். சபை ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, டு வர்ஷிப் அவர் காட். இரண்டாவதாக சொல்லும் பொழுது ஃபெல்லோஷிப், சபைக்குள்ளே இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும், போதகர் விசுவாசி என்ற நிலைமையிலே எல்லாருக்குள்ளேயும் நல் ஐக்கியம் உண்டாக வேண்டும். அந்த சபைக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, படித்தவன் படிக்காதவன் என்றோ, பணக்காரன் ஏழை என்றோ எந்த விதமான வித்தியாசமும் பாகுபாடும் இல்லாமல் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். ஸோ இந்த ஃபெல்லோஷிப் என்பது இரண்டாவது மிக முக்கியமான காரணம். மூன்றாவதாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். அன்றாட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்விலே நாம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், சபையில் எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் எல்லா பகுதியை குறித்தும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் சபை. ஆக தேவனை ஆராதிக்க, ஐக்கியத்தில் வளர, கற்றுக்கொள்ள, இந்த 3 மிக முக்கியமான நோக்கத்திற்காக சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் அதனுடைய நோக்கம். இரண்டாவதாக சொல்லும் பொழுது சபைக்குரியதான வல்லமைகள் அல்லது இந்த பவர் which is given to our church, சபைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வல்லமை என்று சொல்லும் பொழுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஒரு சபை தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்குமானால் அந்த சபை ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டு ஆச்சரியமான கிரியைகளை ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், சமுதாயத்திலையும், தேசத்திலையும் ஆண்டவர் செய்து விடுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ தேவ ஜனங்களாக இருக்கிற இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டமாக இருக்கிற சபையார் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் அவனை தேவதூதன் விடுவித்த சரித்திரத்தை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஸோ சபை இணைந்து ஜெபிக்குமானால் அந்த ஜெபத்திற்கு ஒரு தனி வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார், தனி மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ சபை ஜெபிக்கிற சபையாக மாற வேண்டும். சபையை குறித்து இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஒரு கலங்கரை விளக்கை போல் சபை செயல்பட வேண்டும். இதெல்லாம் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமைகள் என்று சொல்லலாம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்ச், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஸோ சபையோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக சபை இருக்க வேண்டும். இது சபையுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தவறான உபதேசங்கள் வருகிற நாட்களிலே சபை அந்த சரியான சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும். சரியான சத்தியத்தை எப்போதுமே சபையிலே போதிக்கிற ஒரு காரியம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். மொத்தத்தில் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. இரண்டாவது சபையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லும் பொழுது, சபை விசுவாசிகளை எக்யூப் பண்ணுவது, அவர்களை பலப்படுத்துவது, பரிசுத்தவான்களாக அவர்களை உருவாக்குவது, அதாவது பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக சபை மக்கள் எல்லாரும் மாற வேண்டும். அதை சபை அந்த வேலையை தீவிரமாக செய்ய வேண்டும்.
இன்னும் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும். இதெல்லாம் சபையினுடைய கடமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சபை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், சபைக்கு இருக்கிற வல்லமை, சபையுடைய கடமைகள், இந்த 3 காரியத்திலையும் இந்த நாகப்பட்டினம் திருச்சபை கடந்த 55 ஆண்டுகளாக இதில் கவனத்தோடு செயல்பட்டு வருகிறதை குறித்து மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இவைகளில் வளர நாகப்பட்டினம் பகுதிக்கு இந்த திருச்சபை ஒரு கலங்கரை விளக்காய் காணப்பட, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக நிறுத்துகிற செயலில் தீவிரமாய் செயல்பட, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக நிற்க ஆண்டவர் இந்த நாகப்பட்டினம் திருச்சபைக்கு கிருபை பாராட்டுவாராக, தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. குறிப்பாக ஊழியருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தழைக்க பண்ணுவாராக. தேவனுடைய தெய்வீக சமாதானமும் கிருபையும் நிறைவாய் உண்டாவதாக. அதே போல விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வானத்துக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை தந்து பெருக செய்து, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாகப்பட்டின திருச்சபை இந்த நாகப்பட்டினத்துக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமான திருச்சபையாய் மாற இதனுடைய எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வாராக. தேவனுடைய தெய்வீக வல்லமையும் தெய்வீக ஆசீர்வாதமும் அவருடைய கிருபையும் ஊழியர்கள், சபை மக்கள், சபையோடும் ஊழியத்தோடும் என்றென்றும் தங்கியிருக்கும்படி வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கோவை தென்னம்பாளையம் அற்புத வாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நாகப்பட்டினம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மேல்தளத்தின் 14வது ஆண்டின் தொடக்க விழாவில ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற சபை மக்கள் யாவருக்கும், அருமையான கனத்துக்குரிய ரெவரண்ட் டேவிட் பாண்டியன் நாகை மண்டல பிரஸ்பீட்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும், பாஸ்டர்ஸ் ரெவரண்ட் சாலமன் சிஏ ஊழியத்தின் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறதான பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் சபை மக்களுக்கும் நாங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்கள் சபை சார்பில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து பிளஸ் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11-12 வசனங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த 14வது ஆண்டின் துவக்கத்திலிருந்தே ஆண்டவர் 3 காரியங்களை சபையில செய்ய போகிறார். ஒன்று, அதுக்கு அடுத்த 13வது வசனம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். கட்டுகிற ஜனங்கள் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அநேக ஜனங்களை கட்டி எழுப்புகிற, தேவனுக்குள்ளாய் நிலைநிறுத்துகிற ஆசீர்வாதத்தை நம் சபை மக்கள் செய்ய போகிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். இன்னும் ஆமென், ஸ்தோத்திரம். ஏராளமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பெயரை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் காண்பிக்க போகிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆமென் வருஷத்திலேயும் உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறார். நீங்கள் பெயர் பெறுகிற சபையாய். என்ன பெயர் என்று சொன்னால், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் ஆண்டவர் உங்கள் சபையை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு காண்பிக்க போகிறார். கர்த்தருக்கே எல்லாம் மகிமையும் கனமும் உண்டாவதாக. தேவன் நல்லவர். God bless you. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். விரிவாக்கப்பட்ட அசெம்பிளிஸ் ஆஃப் காட் நாகப்பட்டினம் திருச்சபையினுடைய பிரதிஷ்டை அந்த ஆராதனை நாளிலே நினைவு கூர்ந்து
இன்றைக்கு கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அருமையான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியாண்டிலும் 12ஆம் வகுப்பை படித்து முடித்து மதிப்பெண்கள் பெற்று நம்முடைய சபை பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க, உயர் கல்விகளை பெறுவதற்கு கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுக்க சபையை போதகராக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. நம்முடைய சபையிலே 3க்கு மேற்பட்ட தலைமுறைகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த தலைமுறையினர் இப்பொழுது இல்லை. அந்த ஊழியத்தின் வளர்ச்சியிலே இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்த எத்தனையோ ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய குடும்பம், அவர்கள் மிக தியாகம் செய்து ஒன்றுமில்லாத நிலைகளில், ஆத்துமாக்களே இல்லை, இடம் இல்லை என்ற நிலையிலும் அவர்கள் தங்களுடைய அயராத பணி தியாகம் செய்த இந்த இடத்துல ஊழியம் செய்த எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் அவர்களுடைய அயராத உழைப்பினுடைய ஒரு விளைவாக கர்த்தர் நம்மை இப்பொழுது வைத்திருக்கிறார். 1965ஆம் ஆண்டு முதல் இந்த ஊழியம் நடைபெற கர்த்தர் கிருபை தந்தார். மேலே விரிவாக்கப்பட்டு 15ஆவது ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய சபையிலே முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நமக்கு இந்த வரலாறை குறித்து சொல்ல மூத்த தலைமுறை இருக்கிறார்கள். அவருடைய அற்புதங்களை பார்த்து வளர்ந்து வந்த 2ஆம் தலைமுறை, மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கிறோம். இந்த அற்புதங்களிலே இப்பொழுது சிறுவர் ஊழியமாக இருந்து வருகிற இந்த 3ஆம் தலைமுறையினரையும் சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுவயதினர், மூத்தவர்கள், வயதான நிலைமையில் இருக்கிற எல்லா அனுபவங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். சபையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. We remember the plan of God. தேவன் இந்த பூமியிலே சபையை ஏற்படுத்தின அந்த திட்டத்தை நாம் மறக்கவில்லை. சபை என்பது தேவனுடைய வீடு, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம், தாவீதின் கூடாரம் திரும்ப கட்டப்படும் என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மறக்க முடியாதது. நம்முடைய திருச்சபை இந்த 15ஆவது ஆண்டு இந்த நாட்களிலிருந்து, இந்த புதிய அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆண்டிலிருந்து நம்முடைய சபை ஒரு அந்தியோகியா சபையை போல, ஆதி திருச்சபையிலே கடந்த அற்புதங்கள் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அஸ்திபாரமாய் இருந்த எருசலேம் சபையை போல இயங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த திருச்சபை இவ்வளவு ஆண்டு காலம் இந்த பட்டணத்திலே இருக்க, இப்படிப்பட்ட ஒரு நிலை அடைய, நம்முடைய இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்த, குடும்பமாய் தியாகம் செய்து அர்ப்பணித்து வேலை செய்த நம்முடைய மூத்த ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலும் நாங்கள் 1986வது வருஷத்திலிருந்து இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்கிறோம். இந்த ஊழியத்திலே பல எக்ஸ்டென்ஷன்களை கர்த்தர் காண உதவி செய்தார். எங்களோடு கூட இருந்து கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி பவுலின் ஊழியத்திலே பர்னபா, சீலா, தீமோத்தேயு, லீதியாள், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லார், காயு போன்றவர்கள் பவுலின் ஊழியத்துக்கு ஆதாரமாக இருந்தார்களோ, அதே போல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்திலே எங்களுக்கு கூட இருந்து உதவி செய்த, ஜெபித்த, எல்லா விதமான உதவிகளையும் செய்த தேவ பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபை தேவனுடைய ராஜ்யம். வாக்கு தத்தமே முன்னானவைகளை நாடி இனிமேல் என்ன, நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, நமக்கு முன்பாக எரிகோ இருக்கிறது, நமக்கு முன்பாக கோலியாத் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு முன்பாக தடைகள் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து ரிட்டர்ன் ஆயிரலாமா? ஐயோ, கோலியாத்தை எப்படி சந்திக்க, பேசாம போயிருவோம் அப்படின்னு தாவீது திரும்பவும் அவன் ஆடு மேய்க்க வனாந்திரத்துக்காக போனாரு. எரிகோ இருக்க, ஐயோ எப்படி இந்த எரிகோவை உடைக்க, எப்படி தாண்டி செல்ல, நம்ம பேசாம எகிப்துக்கு போயிருவோம். செங்கடலை எப்படி தாண்ட, பாலம் போட முடியுமா? முடியாது. எகிப்துக்கு போயிருவோன்னு திரும்பவா ஜனங்கள் போனாங்க? இல்ல, அவங்கள நடத்தின கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்ன கர்த்தர் அந்த ஜனங்களை அற்புதமா நடத்தினார். அதே போல இந்த தடை காலங்களிலும், சபைகள் கூடி வர முடியாத நிலையிலும் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இயக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மக்கள், இந்த ஆராதனையிலே கலந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முன்னானவைகளை வச்சிருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி அதை நடத்த போகிறார் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். நம்முடைய சபையினுடைய
ஒரு தரிசனத்தை, நம்முடைய சபையினுடைய ஊழிய திட்டங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்முடைய சபையானது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை மையமாய் வைத்து நாம் இயங்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபையின் தரிசனம் அந்த வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி நாங்கள் அவரையே அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். இதற்காக வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறோம் என்ற வசனத்தை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய சபையிலே நம்முடைய ஆராதனை நடக்கும் அந்த ஆலயத்திலே நீங்கள் அந்த ஸ்டேஜினுடைய மேலே நீங்கள் பார்ப்பீங்க, ஜெபம், ஆராதனை, சுவிசேஷம், விடுதலை, சீஷத்துவம் ஆகிய இந்த 5 நிலைகளிலும் இந்த ஊழியங்களை கர்த்தர் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையிலே ஜெபம் என்பது என்ன? அது ஒரு சக்தியா, இல்ல ஜெபம் என்பது தேவனுடைய காரியத்தை நடப்பிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அதிகாரமா? ஜெபம் என்பது என்ன? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பா, இல்ல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சொத்தா என்பது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல அன்பான தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உறவை நம்ம பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை விட, ஜெபம் என்பது ஒரு தேவனுடைய சித்தத்தை பூமியில கொண்டு வருவதற்கான ஒரு காரணி என்று சொல்லப்படுவதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. அதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். நம்மை ஆண்டவர் படைத்ததற்கான நோக்கமே கர்த்தரை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் படைத்தார். அதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். நம்முடைய சபையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சந்திக்கப்படாத மக்கள், சந்திக்கப்படாத தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய சுவிசேஷத்தால் சந்திக்கப்பட மிஷனரி ஊழியங்களை செய்கிறோம், ஆத்தும ஆதாயங்களை செய்கிறோம். இந்த தடை காலத்திலே கர்த்தர் மீடியா மினிஸ்ட்ரியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷ பிரபல்யம் சபைக்குள் வருகிற எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும். பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நோயின் பிடியிலிருந்து, எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். மன நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். பிசாசின் போராட்டங்களில் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். விடுதலை பிரகடனம் செய்யப்பட வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஆண்டவர், அந்த விடுதலையை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சபைக்குள் வருகிற மக்களை 5 விதமாக பிரிக்கலாம். We can categorize the people of God, those who are coming into the church, into 5 levels. முதலாவது நிலையில பார்வையாளர்களாக வருவாங்க. சபைக்குள்ள வரும் பொழுது ஜஸ்ட் ஒரு பார்வையாளர்கள் வந்து பார்ப்பாங்க. அவங்க முதல் ஒரு பிரிவினர். இரண்டாவது பிரிவு, அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா மெம்பரா மாறுவாங்க, தொடர்ந்து வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட காரியம் இருப்பதனால தொடர்ந்து வர ஆரம்பிப்பாங்க. அவங்கள மெம்பர் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக, அந்த மெம்பரா மாறுறவங்க அடுத்த லெவல் சீஷர்களா மாறணும். இது 3வது நிலை. 4வது நிலை, சீஷர்களா மாறின உடனே அவங்க சபையில் உள்ள ஊழியங்கள், தரிசனங்களோடு தங்களை இணைத்து கொண்டு சில வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஊழியத்தில் ஜெப ஊழியம், கிராம ஊழியம், சிறுவர் ஊழியம், தங்களாலான ஊழியங்களில் பங்கு பெறுகிறாங்க. இப்படி பங்கு பெற்று வருகிறவங்களுக்கு 5வது நிலை காத்திருக்கிறது. கர்த்தர் அவர்களை முழு நேரமாக ஊழியத்தை கலைச்சாருன்னா அவங்க ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸா அவங்க வருவாங்க. 5வதாக சீஷத்துவம். ஆண்டவர் இந்த சபைக்குள் வருகிற எல்லாரும், விடுவிக்கப்படுகிற எல்லாரும் தண்ணீரில் மூழ்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பிதாவின் வாக்குத்தத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சீஷத்துவத்திலே நம்ம எல்லாரும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய, கர்த்தருக்குள் வளர, தெய்வீக சுபாவங்களில் வளர, நம்மையும் வளர்த்து கொள்ள, அடுத்தவர்களையும் வளர்க்க அந்த சீஷத்துவத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு நம்முடைய சபை பல மைல்கல்களை காண, கடந்து வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவருடைய தயவால் நாம் கடந்து வந்தோம். இன்னும் நமக்கு முன்பாக நாம் கடந்து செல்ல வேண்டிய அநேகமான எல்லைகள் உண்டு. அவைகளையும் கர்த்தர் கடந்து செல்ல கிருபை செய்வாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரதிஷ்டை நாளிலே நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை ஒருமனப்படுத்தி, let us unite our hearts together and we make a pledge before God. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உறுதிமொழி எடுப்போம். முதல் தலைமுறையினர், மூத்த தேவ பிள்ளைகள் எல்லாரும்
60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். 30 50 60 வயசுக்கு உட்பட்ட மிடில் ஏஜில் வாழ்கிற எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நம்முடைய சபையின் முதல் தலைமுறையினர், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்னைக்கு நாங்க ஆண்டவருக்காக இருப்போம், நாங்க ஆண்டவரோடு இருப்போம், நாங்க ஆண்டவருக்கு முன்பாக தேறினவங்களா இருப்போம். தாவீது குறித்து வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான். நம்முடைய வாழ்க்கையில 2 ஒரு முடிவை கொண்டு வரும். ஏதாவது ஒன்று, நான் சொல்லுகிற அந்த 2 ஏதாவது ஒன்று நம்முடைய முடிவாக இருக்கும். ஒன்று அவருடைய வருகை, இல்லாவிட்டால் நம்முடைய மரணம். இந்த 2 எது முந்துகிறதோ அதுவரை கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்து நம்முடைய அற்புதமான வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம் என்ற பிரதிஷ்டை எடுக்கதான் இந்த சிறப்பு ஆராதனை நாளை நாம் நியமித்திருக்கிறோம். இந்த தடை காலத்திலும் நம்முடைய சபையிலே இந்த மீடியா மினிஸ்ட்ரி குழுவினரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாடல் குழுவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாலண்டியர் குழுவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனை வழக்கம் போல நடந்துமானால் காலை 7 மணிக்கும் பகல் 10 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடக்கும். ஆனால் இந்த தடைக்காலம் நடக்கிறபடினால் ஆராதனைகளை நாம் ஆன்லைன்ல ஒளிபரப்புகிறோம். தினமும் காலை யூடியூப்ல ஏஜி சர்ச் நாகப்பட்டினம் என்ற தலைப்பிலே நமக்கு அந்த யூடியூப் சேனல்ல காலையில் 7 மணிக்கும் பகல்ல 10 மணிக்கும் ஆராதனை ஒளிபரப்பப்பட இருக்கிறது. வருகிற 26ஆம் தேதியிலிருந்து கூகுள் மீட் மூலமாக, கூகுள் மீட் என்ற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை ஆன்லைன்ல கீபோர்ட் கிளாஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து மாலை ஆராதனையும் ஆன்லைன்ல லைவாக நாம் அதை எடுக்க இருக்கிறோம். நீங்களும் அதில் பங்கு பெறுங்கள். நீங்கள் அதில் பங்கு பெற விரும்பினால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல, இந்த ஃபோன் நம்பர்ல நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்வீங்களானா உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்புவோம். நீங்க அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற அந்த ஆக்சஸ் கோட், அந்த பாஸ்வேர்டு மூலமா நீங்க எங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு வசதியாக இருக்கும். இனி நமக்கு முன்னானவைகளை ஆர்வமாய் நாடுவோம். வேண்டா வெறுப்போடு அல்ல, நமக்கு முன்பாக சாதிக்க அடைய எண்ணற்ற மைல்கல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறார். கஷ்டம்தான், முயற்சி செய்வோம், கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை வளர்த்து என்னை இந்த நிலைமைக்குள் ஆளாக்கின என்னுடைய போதகர் பாஸ்டர் டாக்டர் ஐ ரத்தினம்பாள் அவர்கள் இப்பொழுது நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாத நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லை. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை
தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போதும் தோளோடு தோள் சேர்த்த தேவனே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் சேர்த்த தேவனே. தவறி நான் கீழே விழுந்த போது தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்கும் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் ஜபங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். நாகப்பட்டினத்திலே பரலோக தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ மனுஷன் ரெவரண்ட் டேவிட் பாண்டியன் அவர்கள், அவருடைய இளமை பிராயத்திலே அவர் என்னோடு கூட இருந்தவர். என்னுடைய வீட்டிலே பயிற்சி எடுத்தவர். சுவிசேஷ ஊழியத்திலே என்னோடு கூட அதிக பயிற்சியை எடுத்தவர் அவர். நானும் அவரும் நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறோம். பல ஊர்கள், பல பட்டணங்கள், பல கிராமங்களில் நாங்கள் இருவரும் ஊழியம் செய்திருக்கிறோம். டேவிட் பாண்டியன் அவர்கள் நான் சுகமில்லாமல் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது அவர்கள்தான் என்னை கவனமாய் கவனித்து பணிவிடை செய்து என்னை சுத்தப்படுத்தி என்னை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்ட ஒரு தேவ மனிதன். அந்த மரண சூழ்நிலையிலும் அவருடைய ஒத்தாசை இன்று வரை நான் அதை மறப்பதில்லை. டேவிட் பாண்டியன் அவர்களுடைய அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருக்கு இருந்த வைராக்கியம், இவைகள் அனைத்தையும் நான் இன்று வரை மெச்சிக்கொள்கிறேன். டேவிட் பாண்டியன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் எங்களை உபசரிப்பதில் அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தார். அவருடைய துணைவியாருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினத்திலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே போதகராய் இருக்கிற டேவிட் பாண்டியன் அவர்களை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த நான் வேண்டிக் கொள்கிறேன். அதோடு அவர்களுக்கு கீழே இந்த சபையில் இருக்கும் விசுவாச மக்கள், சபை தலைவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளம் பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் என் நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். 14 ஆண்டுகளை கடந்து வந்த இந்த தேவ மனுஷனுக்காக அந்த ஆலயம் கட்டி 14வது ஆண்டுகள், அதனுடைய கட்டடங்களை நான் நினைக்கிறேன், அதன் ஊழியத்தை நான் நினைக்கிறேன். அவர்கள் செய்கிற பணி இன்னும் வளர நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுடைய விருப்பம் நிறைவேற நான் ஜெபம் பண்ணிக் கொள்கிறேன். நல்ல சாட்சியாக அவர்கள் இன்னும் பெருக வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய மகனை, அவருடைய மூத்த மகனுடைய குடும்பத்தை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தவும் நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் மக்களுக்கு பாஸ்டர் டேவிட் பாண்டியன் அவர்களது குடும்பம் ஒரு வரப்பிரசாதம் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன். விசுவாச மக்களே, அவருக்காக ஜெபியுங்கள், அவரை உங்களுடைய ஜெபத்தினால் தாங்குங்கள். இன்றைக்கு இந்த சபை மக்களுக்கும் இங்கே கூடியிருக்கிறவர்களுக்கும் தேவன் கொடுக்கிற வசன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். தீர்க்கதரிசி சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 3 முக்கியமான அம்சங்களிலே இந்த வாக்குத்தத்தங்கள் உள்ளன. முதலாவது, சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 12ஆம் அதிகாரத்தில் 2, 3 ஆகிய வசனங்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரம் ஆக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே
யூதாவும் அப்படியாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற அனைவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த வசனங்களை சபைக்கு நான் கொண்டு வருகிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் எருசலேமை சுற்றிலும் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் என்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வாழ்க்கையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சபையையே அந்த பாத்திரமாக கர்த்தர் மாற்றி மக்களுடைய தத்தளிப்பு நீங்கும்படி இந்த சபையின் வழியாக தேவன் பல ஆயிரங்களை காப்பாற்றுவார். வாழ்க்கை பிரச்சனையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற விசுவாச படகுகளை இந்த சபை நல்ல முறையிலே நடத்தி கரை சேர்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த சபைக்கு விரோதமாக யார் யோசித்தாலும் அவர்கள் தத்தளிப்பான வாழ்க்கையிலே சிக்கிக் கொள்வார்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். கர்த்தர் உங்களை, உங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரமாக ஆக்குகிறார். உண்மையிலே அவர்கள் எல்லாரும் இந்த சபையை பார்த்து அவர்கள் கனம் பண்ணுவார்கள், தெய்வ பயத்தோடு வருவார்கள். தங்கள் வாழ்க்கையின் தத்தளிப்பு அவர்களை விட்டு நீங்க காண்பார்கள். இரண்டாவது வாக்குத்தத்தம் சபைக்கு தேவன் கொடுக்கிறது 3ஆம் வசனத்திலே இருக்கிறது. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற அனைவரும் சிதைக்கப்படுவார்கள். பாரமான கல்லாக்குகிறேன். ஒரு சின்ன கல்லாகத்தான் போதகர் டேவிட் பாண்டியன் அவர்கள் நாகப்பட்டினத்திலே சின்ன சபையிலே ஆரம்ப ஊழியம் செய்து அதை எடுத்து கொண்டு வந்தார். அந்த சபை வளர்ந்து பெருகி இன்றைக்கு சகல ஜனங்களுக்கு ஒரு பாரமான கல்லாக தேவன் ஆக்கி வைத்திருக்கிறார். பிசாசு அசைக்க முடியாத ஒரு பாரமான கல் இந்த சபை. எந்த மனுஷனும் கிளப்ப முடியாத பாரமான கல், உறுதிப்படுத்தப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கல்தான் இந்த நாகப்பட்டினம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை. தேவன் இந்த சபையை அப்படியே கிளப்பப்பட முடியாத பாரமான ஒரு பாறையை போல இந்த சபையை கர்த்தர் உறுதியாக வைப்பார். ஆண்டவர் இயேசு நம்முடைய கன்மலை, அவரே இந்த சபையின் தலைவராய் இருக்கிறபடியினால் இந்த சபை மிகவும் திடமாக நிற்கும், வளரும், பெருகும், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று தேவன் சொல்லுகிறார். இரண்டாவது வாக்குத்தத்தம் இந்த சபையின் தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதை 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் காணலாம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிகளுக்கும் ஒப்பாக்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த சபைக்கு தியாகம் பண்ணின ஆட்கள் தான் தலைவர்கள். இந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்காக தங்கள் நேரத்தை செலவழித்தவர்கள் தான் தலைவர்கள். இந்த சபைக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தவர்கள் தான் தலைவர்கள். இந்த சபைக்காக தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் தவறாமல் கொடுத்து ஊழியத்தை பலவிதங்களிலே பொருளாதாரங்களை தாங்கின ஆட்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்தான் சபையின் தலைவர்கள். வயது வித்தியாசம் அல்ல. சின்ன வயதில் உள்ளவர்கள் கூட இந்த சபைக்கு உண்மையாயிருந்தால் அவர்கள் தான் தலைவர்கள். அந்த தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கிறோம். வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிகளுக்கு ஒப்பாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். தவறான உபதேசங்கள், அதன் நடுவிலே ஒரு தீவெட்டி, தவறான உபதேசங்களை எரித்து சாம்பலாக்கும் தீவெட்டியாக உங்களை ஆக்குவார். சுவிசேஷ சத்தியத்துக்கு மாறாக இருக்கிற எல்லா அஞ்ஞான மார்க்கங்கள் ஒரு வைக்கோல் கட்டு போல. ஆனால் இயேசுவை இரட்சகராக அறிந்த நீங்கள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்கள், ஒரு தேவ மனிதனை பின்தொடர்ந்து அந்த சபையிலே உண்மையாயிருக்கிற நீங்கள் ஒரு தீவெட்டி போல எழும்புவீர்கள். உங்களுக்கு உள்ளேயும் ரட்சிப்பின் தீவெட்டி,
உங்களுடைய கையிலே ஆயத்தத்தின் தீவெட்டி. மணவாளன் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு தீவெட்டி மட்டுமல்ல, கூடுதல் எண்ணெயோடு கூட உள்ள தீவெட்டி, எரியும் தீவெட்டி. ஒவ்வொரு தலைவர்களும் அப்படியே இருக்க வேண்டும். இயேசுவுக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த சபைக்காக நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த சபையின் போதகரோ வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற ஒரு தீவெட்டியை போல இருப்பார். அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற ஒரு தீவெட்டியை போல இருப்பார்கள் என்று தேவன் உரைக்கிறார். மூன்றாவதாக, இங்கே கூடியிருக்கிற விசுவாசிகள் உங்களுடைய குடும்பங்களை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தையை சகரியா 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். பார்த்தீர்களா? விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுவும் அல்லாமல் இந்த விசுவாசிகளிலே தள்ளாடினவன் தாவீதை போல் இருப்பான், சின்னவன் 1000ஆக வருவான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போல இருப்பார்கள் என்று. நீங்கள் ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் சுற்றி இருக்கிற மக்களுக்கு தேவனைப் போல் இருப்பீர்கள். அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவரை சந்திக்கிறபடியினால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகளெல்லாம் இயேசுவுக்கு ஒப்பான அந்த ஒரு வாழ்க்கை, தேவசாயலான வாழ்க்கை வாழ நான் வேண்டிக் கொள்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. பிசாசு உங்களை கண்டால் நடுங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய நீதி நேர்மையான வாழ்க்கை, உங்களுடைய தியாகமான வாழ்க்கை, உங்களுடைய தாராள மனம், உங்களுடைய ஜெப ஜீவிதம் எல்லாவற்றையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். விசுவாச பிள்ளைகளை எழும்பி பிரகாசியுங்கள். இப்பொழுது நான் போதகருக்காகவும் சபை தலைவர்களுக்காகவும் விசுவாச மக்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் தலைகளை மட்டும் உயர்த்துங்கள். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்லை, தலைகளை உயர்த்துங்கள். நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ தெரியாது, ஆனால் தலைகளை உயர்த்துங்கள். கண்களை மூடுங்கள். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அருமை போதகர் டேவிட் பாண்டியன் அவர்கள் நாகப்பட்டினத்திலே போய் ஊழியம் செய்து நல்ல சபையை கட்டி வளர்ந்து பெருகி கொண்டு அந்த சபையை கட்டடத்தையும் பெரிதாக்கி ஊழியத்தையும் பெரிதாக்கி அப்படி பாடுபட்டிருக்கிறார். அவரை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த நாளிலே அவர்களுக்கு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை இனி கொடுத்திருக்கிறபடி அந்த வட்டாரத்துக்கே இந்த சபையானது பாரமான கல்லை போல, ஒரு பாறையை போல இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய துணைவியை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருக்கு நீர் கொடுத்திருக்கிற பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். நிச்சயமாக அவருடைய தலைவர்களை நீர் பயன்படுத்துவீர். அவர்களை நீர் மறப்பதில்லை, அவர்கள் சபையை மறப்பதில்லை. அதுபோல விசுவாச மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் உம்மை போல மாறணும், உம்முடைய சாயலாக அவர்கள் வாழணும். அருள் புரிவீராக. இப்பொழுது நாகப்பட்டினம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையையும் அதன் போதகர் பாஸ்டர் டேவிட் பாண்டியன் அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும், சாட்சி பெருகட்டும், ஆத்மாக்கள் பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், எல்லா நன்மையும் உண்டாகட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக அன்பு போதகர் டேவிட் பாண்டியன் அவர்களோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.